Few people think prayer is transactional approach. பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது போல நம்ம ஜெபித்தால் ஒரு காரியம் நடக்கும் என்று ஒரு சிலர் நினைப்பாங்க. இன்னும் சிலர் செல்ஃப் சென்டர்டு பிரேயர் வச்சிருப்பாங்க. அவங்க பிரேயர் பண்ணணும் அப்படின்னு வந்த உடனே தன்னை குறித்து தான் பிரேயர் பண்ணணும், தன்னுடைய தேவைகளை சொல்லி தான் ஜெபிக்கணும்னு சொல்லி சிலர் நினைப்பாங்க. செல்ஃப் சென்டர்ட், சுயநலமான ஜெபங்கள், எம்டி ரிச்சுவல்ஸ். அவங்களுடைய ஜெபத்துல சடங்காச்சார காரியங்களை போல மாற்றி விடுவார்கள். பிரேயர் அப்படின்னு சொன்னா இப்படிதான் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புக்ல பார்த்து ஒரு பிரேயரை படிப்பாங்க. ரிச்சுவலிஸ்டிக்கா பிரேயரை ஒரு சிலர் மாத்திடுவாங்க. இன்னும் சிலர் பப்ளிக் ஷோமேன்ஷிப், மற்றவர்களுக்கு முன்பாக மாத்திரமே ஜெபிப்பார்கள். தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய ஜெபம் இருக்காது. சிலர் அப்படி ஜெபத்தை நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் இன்கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப் வச்சிருப்பாங்க. ஒரு நாள் ஜெபிப்பாங்க, இன்னொரு நாள் ஜெபிக்க மாட்டாங்க. ஒரு நாள் யாராவது ஒருத்தர் அவர்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தும் பொழுது ஜெபிப்பாங்க, ஒரு நாள் விட்டுருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. இன்கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப். இது எல்லாமே நம்ம ஜெபத்துல செய்யக்கூடிய தவறுகள், மிஸ்டேக்ஸ். இது நம்ம தெரிந்து கொள்ளணும்.